நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நிறைய பெட்டி கடையிலலாம் விற்கும். பட் இப்போ பெருசாக எங்கேயுமே நம்ம பெட்டி கடையும் பார்க்கறதுல தேன் மிட்டாயும் கிடைக்கிறதுல. ஸோ இதை எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டோடைய சேனல் மாம் அண்ட் மீ தமிழ் வீலாக்னு, அவங்க சேனல்லையும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் போடுறாங்க அண்ட் பியூட்டி டிப்ஸ் வீலாக்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து புழுங்கல் அரிசி, நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். அண்ட் 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துப்போம். நார்மல் இட்லி அரிசி மாதிரி தான். ஸோ அரைச்சி எடுத்திங்கன்னா பாருங்கள் எப்படி எடுக்கணும்ன்ட்டு. ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்ம ரெடி பண்ணதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கேசரி கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு கலர். உங்களுக்கு வேணும்னா ரெட் கலர் கூட போட்டிருக்கலாம், இன்னும் நல்லா டார்க்காக எடுத்து கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நல்லா உப்பி வரும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஜீரா ரெடி பண்ணிப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கப் சுகர் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடணும். நல்ல நம்மளுக்கு அந்த ஜீரா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுப்போம். ஒரு அளவுக்கு ஜீரா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வர அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு, லைட்டாக திக்காக கூட ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மாவை இப்படி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், போடும்போதே நல்லா தெரியுது, அது நல்லா உப்பி வருது. அதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா மேலே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும், பட் உள்ளே வந்து பாயில் ஆகிருக்காது. ஸோ நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து டேரெக்டாக நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம், சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். ஸோ இதை லேசாக அப்படி கிளறி விட்டுப்போம். அதே போல் வந்து நெக்ஸ்ட்டு எல்லா மாவையுமே போட்டு எடுத்துப்போம். ஜீராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் அது ஜீராவில் இருக்கக்கூடாது, நம்ம ஜீராலேருந்து எடுத்துடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஜீராலேருந்து எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா சுகர் கோட்டிங் கொடுக்கலாம், வேணும்னா கொடுத்துக்கலாம். இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சுகரை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த சுகர் பவுடரில் இதை லேசாக பெரட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அதே போல் எல்லாத்தையும் நம்ம சுகர் பவுடர் கோட்டிங் கொடுத்து எடுத்துப்போம். இப்போ நம்மளுடைய பெட்டி கடை தேன் மிட்டாய் இஸ் ரெடி. இதை நம்ம சுகர் பவுடர் கொடுத்தும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஜீராலேருந்து எடுத்து வச்சோம்ல அதையும் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.